யோசிச்சா சாக வேண்டியதாயிடும். ஹலோ, நான் சான்ஃபோர்ட் கிராஸ்பி, யுஎஸ்சி வெளியுறவுத்துறை. சரி, என் கூட வாங்க. உங்க ஆளுங்க எத்தனை பேர் அங்க இருக்காங்க? யுஎஸ்சியோட நிரந்தர பணியாட்களா அங்க 85 பேர் இருக்காங்க, ஆண்களும் பெண்களும் சேர்த்து. வெல்கம் டு தி ஆர் ஜென்டில்மேன். மேப்பிங் டிரைவ் தயாராயிடுச்சு. ஐ ரிப்பீட், மேப்பிங் டிரைவ் தயாராயிடுச்சு. அட்டென்ஷன் ப்ளீஸ், எல்லாரும் ஆக்டிவேஷனுக்கு தயாரா இருங்க. அடித்தளத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, இல்லைன்னா இழுத்துட்டு போயிடும். நீங்க எல்லாரும் இங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஒரு தடவை ட்ரைனிங் டைம்ல. நல்லா சாப்பிட்டு வந்திருக்கல. இன்டர் பிளானட் கோஆர்டினேஷன் லாக் ஆயிடுச்சு. பரிசோதனை முடிஞ்சது. டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்கலாம். நாங்க உள்ள போனதும் இங்கிருந்து தரைக்கு போற லிப்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உள்ள போயிட்டு நாங்க வரதுக்கு குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஆகும். டார்கெட் ரிசீவர் தயாரா இருக்கு. சார், நீங்க புறப்படலாம். ஆர்க் டிராவல் 15 வினாடிகள் நீடிக்கும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5, 4, 3, 2, 1. நாம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? இவனுங்களை காப்பாத்த நாம சாகணுமா? இப்படி கஷ்டப்பட்டு தான் இங்க வரணுமா? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு காலத்துல ஆர்க் பயணம்னாலே ரொம்ப பயமா இருக்கும். என்னோட இந்த நிலைமைக்கு அந்த பயம்தான் காரணம். இவன் என்ன சொல்றான்? அதாவது உடம்புல பாதி ஒரு கிரகத்துக்கும் மீதி இன்னொரு கிரகத்துக்கும் போயிடுச்சுன்னு சொல்றான். அது தப்பா போடப்பட்ட கணக்குன்னு கூட சொல்லலாம். இவ்வளவு சின்ன தப்ப கூட யுஎஸ்சி செய்யுமாங்கிற அளவுக்கு நம்ப முடியாம இருந்துச்சு. என் பேர் மார்க்கஸ் பிங்கி. நீங்க என்ன பிங்கினே கூப்பிடலாம். கூட வாங்க. லேப்ல இல்லாத மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஏட்ரியம்ல இருக்காங்க. முதல்ல அந்த இடத்தை காட்டுங்க. பொறுமையா இருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். நாம செக் பண்ணிக்கலாம். ஓகே, 1, 2, 3. நீங்க புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெட் கோட் ரூம். அப்படின்னா நம்ம அனுமதி இல்லாம இங்க யாருமே வர முடியாது. இந்த இடம் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். மேக், நீ இங்க பாதுகாப்புக்கிற. மத்தவங்க என் கூட வாங்க. கதவை திறங்க. எதுக்கு திடீர்னு முடிச்சு வந்திருக்காங்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளை தாண்டி இருக்கோம். ஆர்க் வழியா எப்ப மக்கள் அனுப்பி வைக்க போறீங்க? 5ஆவதுல உள்ள பிரச்சனை முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போக முடியாது. இருங்க 5வது லெவல்ல யாரோ ஊடுருவி இருக்காங்களாம். அதனால உங்க ஒவ்வொருத்தரையும் நான் செக் பண்ணிட்டு தான் அனுப்ப போறேன். புதுசா இருக்கு. நாங்க அதுக்கெல்லாம் தப்பா சம்மதிக்க மாட்டோம். நினைக்காதீங்க. 5வது லெவல்ல யாரோ உள்ள நுழைஞ்சிட்டாங்களா, அதனால நான் உங்களை செக் பண்ணணும். போட்மேன், சர்ஜன், இவங்க தான் டாக்டர் சமந்தா கிரேம். யுஎஸ்சி லேப்ல இவங்க சயின்ஸ் ஆபீசரா இருக்காங்க. சர்ஜன். டாக்டர் கிரேம். ஹலோ ஜான். ஹலோ சமந்தா. ஹலோ சமந்தா. இந்த ஆபரேஷனை நாம ரெட் கோட்ல பண்றதுனால பேசஞ்சர்ஸ்க்கு இடம் கொடுக்க கூடாது. மன்னிக்கணும், ஆனா மனுஷனுடைய தோற்றம், தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் மரபணு பற்றிய தகவல்களை 3 கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. இது ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் டாக்டர். உங்களோட அறிவியல் ஆராய்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க இங்க வரல. அப்படின்னா நீங்க உங்க சிஓ கிட்ட போய் உங்க ஆராய்ச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவங்க எதிர்பார்ப்புகளை தெரிஞ்சுக்கவும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் யுஎஸ்சியோட சொத்துக்களை பாதுகாக்கவும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க? நான் இங்க தேவைன்னு தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. என் கூட வந்தா தெரிஞ்சுப்பீங்க. சந்தேகம் தீர்ந்துருச்சா ரைப்பர்? பிரச்சனை வராதுல்ல? வராது சார். இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நீ சும்மா விட்டுருக்க மாட்டியா? என்ன முடிச்சிட்டியா? அவ என்னோட சிஸ்டர். சாரி மச்சான், இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசாத. உனக்கு ஏன் காண்டு? கார்மேக்கோட லேப்ல இருக்கிற 3 பகுதிங்க என்னென்ன? ஆர்கியாலஜி, ஜெனடிக்ஸ் அப்புறம் வெப்பன்ஸ் ரிசர்ச். இங்கதான் ஆயுதங்களை சோதனை செய்வீங்களா? இது பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. இது ஒரு உயிரற்ற கிரகம். அடிப்படையில நாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தான்.
ஆயுதங்களுக்கான ஆராய்ச்சி தனியா தான் நடக்குது. இதுக்கும் டாக்டர் கார்மாக்கோட வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. லேப் ஷட் டவுன் ஆனப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? டாக்டர் கார்மாக்கோட டீமை சேர்ந்த 6 பேர். ஒரு கார்பன் டேட்டிங் லேப், இன்டர்காம் போன் ஒன்னு தொங்கிட்டு இருந்துச்சு. அது மூலமா ஏதாவது தகவல் கிடைச்சதா? உள்ள போலாம். மெக்னீசியம், குரோமியம் எல்லாமே கிளியரா இருக்கு. ஆல் கிளியர். பிங்கி, இப்ப தகவல் கொடுங்க. சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. டாக்டர் கார்மேக்கோட லேப் மத்த இடங்கள்ல இருந்து தனியா இருக்கு. உள்ள போகவோ வெளியே வரவோ ஏர்லாக்க தவிர வேற வழியே இல்லை. நீங்க 2 பேரும் மரபணு கூடத்துக்கு போங்க. கிட்டும் டெஸ்ட்ராயரும் கார்மேக்கோட ஆபீஸ்க்கு போங்க. அப்புறம் ரீப்பர், டாக்டர் பிரேமா பத்திரமா பாத்துக்குங்க. டியூக்கும் நானும் ஆயுத கூடத்துக்கு போறோம். எல்லா ஹார்ட்வேர்ஸையும் பத்திரமா பாத்துக்குங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். போர்ட்மேன், கோட், நீங்க போலாம். ஓகே. லெப்ட்ல போறேன். நான் ரைட்ல போறேன். பெருசா ஒண்ணு இல்ல, ஆனா எவனோ ஒருத்தன் இங்க கன்னோட சுத்துறான்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ண இடங்களை புளோரசன்ஸால மார்க் பண்ணிட்டே போங்க. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை பார்த்தா மேக் மாதிரியே தெரியலையே. தட்சுயிகோ குமான்சே தகாஷி. சோ மேக் தான். என்ன நடக்குது? பிங்கி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? எல்லாரும் எங்க போனாங்க? ஏய், கதவை சாத்து. இங்க எதுவும் இல்ல.